உச்சநீதிமன்றம் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இதை அவங்க மறு தீர்மானம் செய்யும் பொழுது, ஐயப்பனுக்காக நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு தீர்ப்பு வரும் பொழுது, இந்த கம்யூனிஸ்ட் அரசனுடைய முகத்துல கரியை நாம் பூசத்தான் போகின்றோம். அதுவும் நடக்கத்தான் போகிறது. நம்முடைய காலத்தில் அதையும் பார்க்கின்றோம். அதனால் இந்த அற்புதமான இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். காரணம், 20ஆம் தேதி அரசு நடத்திய கூட்டத்தை விட 10 மடங்கு பெரிதாக ஆன்மீகவாதிகள், பெரியவர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், சாதாரண பொதுமக்கள், ஐயப்ப பக்தர்களை எல்லோரும் கொண்டு வந்து கேரள மாநிலம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. ஐயப்பனை தொட்டால் நாங்கள் விடமாட்டோம் என்கின்ற பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறோம். அது 2026 தேர்தல் களத்தில் அது எதிரொலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஐயப்பன் பக்தனாக என்னுடைய கருத்தையும் இங்கு வைக்கின்றேன். கடைசியாக திரு விஜயன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கும் எங்களுடைய வேண்டுகோள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய சட்டங்கள், உங்களுடைய சட்டங்கள் ஐயப்பனுக்கு பொருந்தாது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கும். இரண்டாவது, பகவத்கீதையை முழுசா 18 சாப்டரையும் படிங்க, 12 சாப்டரோட நிறுத்திடாதீங்க. மூன்றாவது, கேரள அரசும் தேவஸ்தான போர்டும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் முன்பு நீங்க போட்டிருக்கக்கூடிய அபிடவிட்டை மாத்தி ஐயப்பனுக்கு ஆதரவாக நீங்கள் கொடுக்கும் பொழுது, ஐயப்பனுக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கின்ற பொருள். அதுவரை எத்தனை மாநாடு நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் நம்ப போவது கிடையாது. 2018-19 அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எல்லோரின் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை உடனடியாக நீங்கள் கைவிட வேண்டும் என்பதும் இதன் மூலமாக சொல்லுகின்றோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பம்பையோ பந்தலமோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது, ஐயப்பன் வாழுகின்ற இடம். அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குளோபல் கான்ஃபரன்ஸ் ஐயப்பனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த தேவை யாருக்கும் கிடையாது. ஐயப்பனை விட இவங்கெல்லாம் பெரிய ஆளுகளா? ஐயப்பனை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு மாநாடு நடத்தலாங்களாமா? இந்த இடத்தை அப்படியே விடுங்க. காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை. தயவு செய்து அதை அசிங்கப்படுத்தாது. அது மட்டுமல்ல, திரு விஜயன் அவர்களுக்கு இன்னைக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் இருக்கு. அதை நல்லா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து அந்த பிராமின் போபியாலிருந்து வேகமா வெளியே வாங்க. விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை கேரளா முடிஞ்சிடும். கடைசியாக தமிழகத்திலிருந்து 2 அமைச்சர்கள் வந்தார்கள். பிடிஆர் அவங்க வந்தாங்க, இன்னொரு அமைச்சர் சேகர் பாபு வந்தாங்க. இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார். திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர். இந்த பெரியார் 1943 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி பெரியார்கிட்ட கேட்கிறாங்க, கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க. அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில, கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லுகின்றார். கம்யூனிசம் இஸ் நத்திங் பட் a sugar coated poison pill. ஒரு இனிப்பு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் கம்யூனிசம். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழித்தோண்டலாக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து 2 பேர் இங்க வந்ததே 5 ஏக்கர் ஆட்டையை போடத்தான் வந்தாங்க. வேற எதுக்கு அவங்க வரலீங்க. அங்க 1,25,000 ஏக்கர், கேரளாவில் 5 ஏக்கர் வருமானு. அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், ஐயப்ப பக்தர்களுக்கும், உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இதே போல தொடர்ந்து கட்டுக்கோப்பாக ஐயப்பனுக்காக ஒருங்கிணைந்து நாம் நிற்போம். மாற்றம் நிச்சயமாக வரும். அரசியல் மாற்றத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அரசியல் மாற்றமே உண்மையான சமுதாய மாற்றத்திற்கு வித்திடும். 2026 தேர்தலை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக, ஐயப்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இங்கிருந்து தூக்கி எறிவதற்கு நாம் ஒன்றிணைவோம். அதை நீங்கள் ஐயப்ப பக்தர்களாக நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும், சபரிமலை சம்ரட்சண சங்கமத்தில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன், குறிப்பாக SGR குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பா.